முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது பற்றி மகாவதார் பாபாஜி என்ன சொல்கிறார்? தெளிவான ஆன்மீக விளக்கம். மகாவதார் பாபாஜியின் போதனைகளில் நேரடியாக திதி என்ற சொல் அதிகம் வராதாலும் முன்னோர்கள் கர்மபந்தம், ஆன்ம ஞானம், குடும்ப பரம்பரை, ஆசி அருள் பற்றிய அவருடைய தத்துவம் இந்த விஷயத்தை மிகவும் அழகாக விளக்குகிறது. இது பாபாஜி சொல்கிறார் என்ற நடைமுறையான ஆன்மீக உண்மை வடிவில் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது பற்றி பாபாஜியின் பேருரை ஒன்று, உன்னுடைய உடல் உனது அல்ல, அது முன்னோர்களின் பரிசு. பாபாஜி சொல்வார், உன்னுடைய உடம்பு, உன் ரத்தம், உன் மூச்சு இதெல்லாம் உன் முன்னோர்களின் தொடுப்பு. அவர்களை நினைவு கூறுவது கடமை அல்ல, நன்றி உணர்வு. அதாவது திதி ஷஷ் நன்றியின் வழிபாடு, அது பயமும் பழக்கமும் அல்ல, அது ஆசீர்வாதத்தை திறக்கிற கதவு. 2 முன்னோர்கள் பசி இல்ல, நினைவின் ஆற்றல் தேவை. பாபாஜியின் போதனையில் பரம்பரை ஆவி பசி இல்ல, அவர்களுக்கு தேவையானது உன் நினைவு, உன் நன்றி, உன் மனதின் ஒளி. திதி நாள் நாம் உணவு வைத்து செய்யும் ஹோமம், தீபம், அர்ச்சனை நம்முடைய சத்தியமான நினைவு சக்தியை முன்னோர்களுக்கு அனுப்புகிறது. 3, நீ முன்னோர்களை கௌரவித்தால் உன் கர்ம பாதை சுத்தமாகும். பாபாஜி சொல்வார், பித்ரு கர்மம் நிறைவில்லாமல் இருந்தால் மனிதனின் மனமும் வீட்டின் ஆற்றலும் முழுமையடையாது. அதாவது திதி அஷோ வீட்டின் ஆற்றலை சீர் செய்யும் கர்ம தூய்மை. 4 முன்னோர்கள் ஆசீர்வதிக்கும் போது 3 விஷயம் தானாக வரும். பாபாஜி சொல்வார், 1 வீட்டில் ஆரோக்கியம், 2 வாழ்க்கையில் தடைகள் குறைவு, 3 புதிதாக வாய்ப்புகள் திறப்பு. அவர்களின் ஆசீர்வாதம் நம்மை வேகமாக முன்னேற்றும். 5 திதி செய்ய முடியாதவர்களுக்கும் பாபாஜியின் ஒரே வழி. பாபாஜி சொல்வார், ஒரு தீபத்தை ஏற்றி என் முன்னோர்கள் எல்லாம் சாந்தி அடையட்டும் என்று சொன்னால் போதும். பிரார்த்தனையின் தீபம் எல்லா உலகங்களிலும் சென்று சேரும். எந்த பெரிய பூஜை கூட வேண்டாம், ஒரு தீபம் பிளஸ் ஒரு நன்றி, ஷஸ்ஸி பித்ரு ஆசீர்வாதம். 6 திதி செய்யும் போது செய்யக்கூடிய பாபாஜியின் 3 பின்பற்றுதல்: அமைதியாக 3 நிமிடம் முன்னோர்களின் முகத்தை நினைவு பண்ணுதல், நன்றி என்ற ஒரு வார்த்தை, அவர்கள் சாந்தி பெற பிரார்த்தனை, அதுவே உயர்ந்த திதி. 7 திதி சரியாக செய்தால் என்ன பலன்? பாபாஜி விளக்குவது, மனதில் அமைதி, குடும்பத்தில் ஒற்றுமை, தீராத பிரச்சனைகள் சரியாகுதல், வீட்டில் ஆற்றல், எனர்ஜி ஃபீல்ட் உயர்வு, சாபம் தடைகள் குறைவு. 8 இறுதி பாபாஜி சொன்ன வரிகள், உன்னுடைய முன்னோர்களின் ஒளியே, நீ அவர்களை கௌரவிக்கும் போது உன் வாழ்க்கை ஒளிரும். ஜெய் ஓம் கிரியா பாபாஜி நமः.